Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அழகான keychain வந்து எப்படி செய்யிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து மீதமான வயர் இருந்தாலே போதும். இது வந்து ஈஸியா செஞ்சிரலாம். இது வந்து ரொம்பவே அழகா இருக்கு. கியூப் ஷேப்ல வந்திருக்கு பாருங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. உங்களுக்கு வந்து கூட போட்டுட்டு வயர் மீதமா இருக்கும் பாருங்க. அந்த வயர்லயே இது வந்து ரொம்ப அழகா செஞ்சிரலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி keychainsலாம் செஞ்சு மத்தவங்களுக்கு gift கொடுக்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி keychainலாம் வந்து நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னும் வேற மாடல்ல நான் நிறைய keychain செஞ்சு காட்றேன். இதுவரை எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த அழகான இந்த கியூப் பிளாஸ்டிக் வயர் keychain எப்படி செய்யிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த keychain செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து வயர் வந்து 4 வயர் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு வேற கலர்ல நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு 2 feet கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி keychain ring கிடைக்கும். இது வந்து 2 rupees தான் ஒன்னு. இந்த மாதிரி keychain ring எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த scissor தேவை. அவ்வளவுதான் வந்து இந்த keychain செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து keychain எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெண்டு வயரை ஈக்குவலா மடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு வயரை எடுத்து ஈக்குவலா மடிச்சுக்கணும். நம்ம வந்து பிஸ்கட் நாட் போடுவோம் பாருங்க, அதே தான் இது. ரெண்டு வயரை ஈக்குவலா மடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இன்னொரு வயரை எடுத்து அதையும் ஈக்குவலா மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலா மடிச்சிட்டு அதை வந்து இந்த ரெண்டு லூப் மேலேயும் இந்த மாதிரி போட்டுறணும். போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திருமண வயர் இருக்கு பாருங்க, அதை வந்து மேலே வச்சிடணும். இந்த பக்கம் திருமண வயர் இருக்கு பாருங்க, இதையும் வந்து மேலே வச்சிடணும். ரெண்டு திருமண வயரையும் நம்ம வந்து ரைட் சைடில் இருந்து தான் மேலே வைக்கணும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட் வந்து சரியாக வராது. இப்போ வந்து நம்ம பெருவிரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் இதை வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்து ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த பிங்க் கலர் ஒயரு, அதில் திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு விடுறோம். அதுக்கப்புறம் மேலே எடுத்துட்டு அடுத்த லூப்புக்குள்ளே நம்ம விடுறோம். இப்போ இந்த ரெண்டு ஒயரும் இந்த இதுக்கு கீழே இருக்குது, இந்த பிங்க் கலர் ஒயருக்கு கீழே இருக்குது. இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து சொருகிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஒயரை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு, பிங்க் கலர் ஒயரை. இப்போ இந்த மேல் நோக்கி இருக்கு பாருங்கள், இந்த ஒயரை கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு இதையும் இந்த பெருவிரலால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அடுத்து இன்னொரு பிங்க் கலர் ஒயரை எடுத்துக்கலாம். இன்னொரு பிங்க் கலர் ஒயரை ஈக்குவலாக நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி மேலே போட்டு இந்த ஒயரை வந்து விட்டுறலாம். இது வந்து இப்போ மேல் நோக்கி வந்துருச்சு. இனி இதில் வந்து இந்த திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த ரெண்டு லூப்லேயும் நம்ம சொருகிடணும். நம்ம ஏற்கனவே பிங்க் கலர் ஒயர் சொருகணும் பாருங்கள், அதே மாதிரியே இதுக்குள்ளேயும் சொருகிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பிஸ்கட் நாட் கிடச்சிருச்சு. இந்த 8 ஒயரையும் நம்ம வந்து ஒரே டைமில் பிடிச்சி இழுக்கணும். இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஸ்கட் நாட் கிடச்சிருச்சு. இதுதான் வந்து பிஸ்கட் நாட்டு. உங்களுக்கு வந்து பிஸ்கட் நாட் போட தெரியலைன்னா இதை பார்த்து பழகிக்கோங்க. இனி வந்து இந்த பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி keychain எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இதில் வந்து இந்த சைடு வந்து ரெண்டு ஒயர் மேலே இருக்குது பாருங்கள், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே விட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இனி இந்த சைடு ஒயரில் வந்து இந்த ஒயர் தான் கீழே இருக்குது. பிங்க் கலர் ஒயரில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் வந்து கீழே இருக்குது. அந்த கீழே இருக்கிற ஒயரை வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், கலைஞ்சிடாமே இருக்கும். இனி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த திருமண ஒயர் பாருங்கள் கீழே இருக்குது, இதை வந்து மேல் நோக்கி நம்ம வைக்கிறோம். இப்படி மேல் நோக்கி வச்சுட்டு இந்த பக்கத்து ஒயரையும் இதே மாதிரி மேல் நோக்கி வச்சிடுறோம். இனி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் பாருங்கள் திருமண ஒயர் இருக்குது, இந்த பிங்க் கலர் ஒயரு. இந்த ஒயரை நம்ம வந்து வழக்கமாக சொருகிற மாதிரியே தான் இந்த லூப்புக்குள்ளே சொருகிடணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு அடுத்த லூப்புக்குள்ளே சொருகிடணும். இப்போ வந்து பிஸ்கட் நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து போட்டாச்சு பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு.
இனி அடுத்து வந்து அதே மாதிரியே தான் அடுத்து வந்து இந்த மாதிரி கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு எந்த ஒயர் கீழே இருக்கோ அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் வச்சிடணும். வச்சுட்டு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை மேல் நோக்கி வைக்கிறோம். இந்த மாதிரி மேல் நோக்கி வச்சுட்டு அடுத்து வந்து இந்த ஒயர் சைடு ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த சைடில் திரும்பின ஒயர், அதை வந்து லூப்புக்குள்ளே நம்ம சொருகிடலாம். இப்போ வந்து எல்லா ஒயரையும் இழுத்து நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பின் பக்கத்துலேயும் இன்னொரு பிஸ்கட் நாட் கிடச்சிருச்சு. பாருங்கள், ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது. நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே மாதிரி 3 ஸ்டெப் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஸ்கட் நாட் கீ செயின் நமக்கு கிடச்சிடும். இனி வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனி அடுத்து இந்த பிங்க் கலர் ஒயரை வந்து இந்த மாதிரி மேலே வைக்கணும். மேலே வைக்கும்போது கொஞ்சம் லூஸாகவே நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி லூஸாக வச்சுட்டு இனி அடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்ச பின்னாடி இந்த ரெண்டு பக்கத்துலேயும் எந்த ஒயர் வந்து கீழே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒயர் தான் கீழே இருக்குது, இந்த ஒயர் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. இது கீழே இருக்கிறதுனால இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி வந்து கீழே இருக்குது பாருங்கள், ஒயரு நேர் வாக்கில் இருக்குது. இந்த ஒயரை தூக்கி மேலே வச்சிடணும். இந்த மாதிரி மேலே வச்சிடணும். இந்த பக்கம் இருக்கிற ஒயரையும் நம்ம வந்து மேலே வச்சிடலாம். பாருங்கள், இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி நம்ம மேலே வைக்கணும். ரெண்டுக்கும் இடையில் இருக்கணும். இந்த ஒயர் வந்து இந்த லூப் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி, இடது பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பெருவிரலால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த சைடு இருக்குது பாருங்கள் ஒயரு, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம வந்து சொருகிடலாம். இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து லூப்புக்குள்ளே நம்ம சொருகணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் லூப்பில் சொருகிட்டு வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லூப்பில் நம்ம சொருகணும். இப்போ ரெண்டு லூப்லேயும் நான் வந்து ஒயரை சொருகிட்டேன். இனி வந்து இதை வந்து இந்த ஒயரை வந்து கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு இனி அடுத்த ஒயர் பாருங்கள், இந்த ஒயரு, இதை வந்து மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு திரும்பவும் இந்த ஒயரை வந்து மேலே வச்சிடலாம். இந்த ரெண்டு ஒயரும் இந்த லூப்புக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். அது வந்து கவனமாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து மிஸ்டேக் ஆகும். இப்போ மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு சொருகிடணும். ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லூப்புக்குள்ளே நம்ம சொருகிடலாம். இனி வந்து இந்த ஒயரை எல்லாம் இழுத்து டைட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பிஸ்கட் நாட் வந்து எல்லா ஒயரும் திருமண ஒயராக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிடச்சா தான் நம்ம வந்து அடுத்த நாட் வந்து நேர் வாக்கில் போட முடியும். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இனி வந்து அடுத்து வந்து ஸ்ட்ரைட் நாட்டாக போடலாம். இப்போ வந்து மறுபடியும் இந்த மாதிரி லூஸாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த பக்கம் வச்சிடணும். இந்த பக்கம் கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஒயருக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸு கீழே இருக்குது. இதை வந்து மேலே வச்சிடலாம். வச்சுட்டு கீழே இருக்கிற திருமண ஒயரை வந்து நம்ம வந்து மேலே வைக்கணும். இப்போ வைக்கும்போது நமக்கு வந்து ரைட் சைடில் தான், லூப்புக்கு ரைட் சைடு தான் வைக்கணும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த லூப் இருக்குது பாருங்கள், இந்த லூப்புக்கு ரைட் சைடு தான் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு பெருவிரலால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். நீங்கள் லூஸாக விட்டீங்க அப்படின்னா போட முடியாது. இனி அடுத்து இந்த திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட் லூப்பில் விட்டுறலாம். விட்டுட்டு மேலே எடுத்துட்டு அடுத்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து முடிஞ்சு. அடுத்து வந்து இந்த ஒயரை கீழே வச்சுட்டு இந்த பக்கத்து ஒயரை வந்து இந்த பக்கமாக வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ஒயரை வந்து மேலே வச்சிடலாம். இனி வந்து இந்த ஒயரை அதே மாதிரியே தான் ஃபஸ்ட்டு இந்த லூப்பில் சொருகிட்டு எடுத்துட்டு அடுத்து இந்த லூப்பில் சொருகிடணும்.
இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 2வது அடுக்கு வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், 2 பக்கமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. 2 அடுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இனி வந்து 3வது அடுக்கு வந்து திருமண ஒயரில் நம்ம போடலாம். இப்போ இதை ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து திருமண நாட் தான் கிடைக்கும். பின்பக்கம் பேக் சைடு தான் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இதில் பாருங்கள், இந்த ஒயர் கீழே இருக்குது. இதை இப்படி வச்சுட்டு கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரைட் நேரான ஒயரு. இதை வந்து மேல் நோக்கி வைக்கணும். இடது பக்கமாக வைக்கிறேன், லூப்புக்கு இடது பக்கமாக வைக்கிறேன். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பெருவிரலால் நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கேன். இப்போ இந்த லூப்புக்கு இடது பக்கம் தான் இந்த 2 ஒயரும் இருக்குது. இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற ஒயரை இடது பக்கமாக நம்ம வந்து இந்த லூப்புக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லூப்லேயும் நம்ம விட்டுறலாம். அடுத்த லூப்லேயும் நம்ம விட்டுறலாம். இனி வந்து இந்த ஒயரை கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு இனி இந்த ஒயர் தான் கீழே இருக்குது. ஸோ இந்த ஒயரை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரை திரும்ப மேலே வச்சிடலாம். மேலே வைக்கும்போது இடது பக்கம் பார்த்து வைங்க. இனி வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒயரை வந்து இந்த 2 லூப்லேயும் சொருகிடலாம். ஃபஸ்ட் லூப்பில் சொருகிட்டு வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லூப்பில் நம்ம சொருகிடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ திருமண ஒயரில் நமக்கு வந்து பிஸ்கட் நாட் கிடச்சிருச்சு. இனி ஸ்ட்ரைட்டாக நம்ம போடலாம். ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கு முன்னாடி இந்த கீச்செயின் இருக்குது பாருங்கள், இந்த கீச்செயின் ஹோலில் வந்து ஒரு ஒயரை வந்து நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம். இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இனி வந்து நம்ம வந்து நாட் போடலாம். இதை வந்து கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் வந்து கீழே இருக்கிற ஒயர் வந்து இந்த ஒயரு, இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து வலது பக்கமாக மேலே வைக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போடும்போது வலது பக்கமாக வைக்கணும். நம்ம வந்து திருமண ஒயரில் போடும்போது இடது பக்கமாக வைக்கணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த ஒயரை வந்து இந்த 2 லூப்லேயும் நம்ம வந்து சொருகிடணும். ஃபஸ்ட் லூப்பில் விட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லூப்பில் நம்ம விடணும். எடுத்து இந்த ஒயரை கீழே வச்சுட்டு இந்த ஒயரை மேலே வச்சிடணும். திரும்ப இந்த பிங்க் ஒயரை நம்ம மேலே வச்சுட்டு இந்த ஒயரை உள்ளே சொருகிடலாம். இப்போ இது இழுத்து டைட் பண்ணிடலாம். 3 அடுக்கு நம்ம வந்து போட்டாச்சு. இந்த ஒயரையெல்லாம் நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உள்ளே சொருகிட்டு இந்த பக்கமாக வெளியே எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிடுங்க. நமக்கு வந்து கீச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயரில் கீச்செயின் வந்து நான் வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.